ஹை கைஸ், டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு CPU, GPU, NPU பற்றி பார்க்க போகிறோம். சிபியூன்ற என்ன, NPUன்ற என்ன, GPUன்ற என்ன அதை பார்க்க போகிறோம். CPU வந்து கம்ப்யூட்டரோட பிரெயின். எல்லா ஆப்ஸையும் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து லாஜிக்கல் அண்ட் அரித்மெட்டிக்கல் ஒர்க்குகளை வந்து ப்ரொசஸ் பண்ணுறது CPU தான். CPU இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகாது. ஜிபியூ வந்து ஒர்க்குகளை வந்து பெரலலாக ப்ரொசஸ் அதுக்கெல்லாம் இந்த ஜிபியூ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்னா கேமர்ஸ், அடுத்து வந்து வீடியோ எடிட்டர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ், அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் சம்மந்தமான ஹை கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களுக்கு வந்து இந்த ஜிபியூ வந்து பொருத்தமானதாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இந்த ஒர்க்குகளை முடிச்சு கொடுக்கும். சிபியூவில் யூஸ் பண்ணுறத விட ஃபாஸ்ட்டாக ஜிபியூவில் யூஸ் பண்ணணும். என்பியூ வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, அது ஏஐ ட்ரைனிங் பண்ணுறதுக்காகவே, ஏஐயை ட்ரைன் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் என்பியூ, நியூரல் ப்ராசஸ் யூனிட். இதில் வந்து ஏஐயை ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். அதாவது வந்து இப்போ வந்திருக்கிற நிறைய லேப்டாப்ஸ் வந்து ஏஐ டிடெக்ஷன் பண்ணி ஒட்டோவா, அதாவது ஹியூமன்ற விஷுவலை வச்சு கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணும். அடுத்தது ஃபேஸ் அன்லாக், டிஜிட்டல், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த சிப்பில் ஈஸியாக செய்யலாம். இது வந்து ஏஐயை ட்ரைன் பண்ணுறதுக்காகவே புதுசாக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிப். சிபியூ வந்து கம்ப்யூட்டரை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கம்ப்யூட்டர் பிரைன். ஜிபியூ வந்து ஹெவி பேரலல் டாஸ்க்கை முடிக்கிறதுக்குரிய, அடுத்தது கிராஃபிக்ஸை ரன் பண்ணுறதுக்குரிய ஒரு சிப். என்பியூ வந்து மெஷின் லேர்னிங், ஏஐயை ட்ரைன் பண்ணுறதுக்குரிய ஒரு சிப். மோர் வீடியோக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்த்துக்கொள்ளலாம்.